மாலைமலர் நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். இப்போ இந்த தியேட்டர்லயே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய கற்பனையில ரொம்ப வருத்தப்பட்டு தமிழ் சினிமாவை மேன்மை அடைய வைப்பவர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு. அதனுடைய பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சேரன் சார். நான் இது ஏன் சொல்றேங்கிறத நீங்க படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. சாதாரணமான ஒரு கேளிக்கைக்காக, என்டர்டைன்மெண்ட்காக, சராசரியாக எல்லோரோட ஒத்து போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, எப்படியாவது வியாபாரம்ங்கிற காரணத்துக்காக எல்லாம் படம் எடுக்காமல், ஒரு திரைப்படம் என்பது மனதிலே நிற்க வேண்டும், கருத்து செறிவோடு இருக்க வேண்டும், இதயத்தை தொட வேண்டும், அதில் அர்த்தம் இருக்க வேண்டும், அனைவருக்கும் அது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்குனரோட இந்த படத்தை சேர்ந்து வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனது அன்பு சகோதரன் சேரன் அவர்களுடைய மற்றும் ஒரு வெற்றி படைப்பு ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்குது. இப்போ அது முதன்முறையாக சேரன் சி வி பிரகாஷ்குமார் என்ற ஒரு இளைய படைப்பாளியோட இணைகிறார். ஒரு மிகச்சிறந்த பாடல்களை எப்போவுமே சேரனுடைய படங்களில் இடம்பெறும் பாடல்கள். இப்போ இந்த படத்தில் பாடல்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பாடல்கள் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். சேரன் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் படங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குமோ அதே மாதிரி வரிகளுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாரு. பாடல் வரிகளுக்கும் இந்த படத்துலையும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜிவி ரொம்ப அழகான டியூன்ஸ் கொடுத்துருக்காரு. 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் ஒரு ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணி நடக்கிற காதல், ஒரு ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறது லாக் அவுட் பண்ணுற வரைக்கும்ன்ற மாதிரி முழுக்க அந்த ஃபேஸ்புக் டெர்மினாலஜிஸ்லேயே அந்த பாட்டு முழுக்க இருக்கும். இன்னொரு பாடல் மோஜோ மோஜோன்னு ஒரு பார்ட்டி நம்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் பீட்ஸ் எல்லாம் ஜிவி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜேகே நண்பனின் வாழ்க்கை சேரன் சார் கூட முதல் படம் அண்ட் நல்லா வந்திருக்கு. அவருடைய ஆடியோ கம்பெனி லான்ச் ஆகுது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு 180க்கு அப்புறம் இது என்னோட நெக்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். ஸோ I'm very happy. I'm glad that it is this film. Thank you. எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் இயக்குநர்களில் சேரனும் ஒருவர். சேரனுடைய ஆட்டோகிராஃப், சேரனுடைய தவமாய் தவமிருந்து எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் படங்கள். சேரன் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் ஜேகே ஒரு நண்பனின் வாழ்க்கை என்ற இந்த படம் எல்லா வகையிலும் வெற்றி பெற, எல்லா வகையிலும் என்று சொல்லும் பொழுது கலா ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நித்யா மேனன் திமிர் பிடித்த ஒரு பேரழகி. அந்த பேரழகில் எனக்கு பிடிச்சதே அந்த திமிர் தான். ஆனா அதை எதனாலையும் மடக்க முடியாது, எந்த பிளஸ் பாயிண்ட்னாலும் மடக்க முடியாதுன்னு சேரன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 4 வரி கவிதை எழுதி மடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால் மடக்க முடியாது. அவர் மடக்க கூடாதுங்கிறது என்னுடைய பொறாமை மிகுந்த ஒரு விருப்பம். ஜேகே என்பது வேற யாரும் இல்லை, சேரன் என்கிற ஜெயிக்கிற குதிரை. நம்பி டிக்கெட் வாங்க. நன்றி, வணக்கம். சேரன் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கின்ற பேர் பெற்றிருக்கின்ற ஒரு சகோதரர், என்னுடைய அன்பு அண்ணன். தம்பின்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட கொஞ்சம் மூத்தவர் சேரன். ஏன்னா எனக்கு முன்னாடியே கலை உலகத்துக்கு வந்துருக்கேன். என் முன்னாடியே கலை உலகத்துக்கு வந்துட்டாரு. நான் நடிக்க வரும்போதெல்லாம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டார். அதனால் நிச்சயமா அவர் கலை உலகத்துக்கு எனக்கு முன்னாடி வந்தனால என்னுடைய அண்ணன் தான், நான் தம்பி தான். அதனால சேரனை பற்றி சொல்ல வேண்டாம். சேரனுடைய படைப்பு உண்மையிலே ஒரு வெற்றிகரமான படைப்பு. தேசிய விருது பெற்ற சேரன் துவக்கமே பார்க்கும்போது ஜேகே அப்படின்னு போட்ட அந்த ஆங்கில எழுத்துக்களை பார்க்கும்போது அந்த வெள்ளை ஸ்கிரீன்ல ஜேகே பார்த்தீங்கன்னா தேசிய விருதை பெற்ற தேசிய உணர்வு உள்ள ஒரு தமிழனான சேரனை அங்கு பார்க்க முடிந்தது. இது என் நண்பனின் படம். அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்திருக்கும் போது. ஏன்னா ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆஸ் பிரசன்ட் செட் எல்லாரும் வெல் விஷஸ். அண்ட் படமே புதுமையான கலரா இருக்கு. சேரனோட படத்துல இருந்து இது புதுமையான கலரா இருக்கு. ஆவலோட இருக்கேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்பட்டிருக்காரு. சேரன் ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் எடுப்பார்ன்ற இமேஜ் மக்கள் கிட்ட இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எனக்கும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆட்டோகிராஃபர். அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல படமா வெற்றி படமா அமையணும்ட்டு சேரனுக்கும் அவரோட பணிபுரிஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும்
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது சேரன் சார் கூட. அப்போ ஒரு சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தார். அவ்வளவு ஷாக்கிங்காக இருந்தது, அப்படி உலுக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சொல்றாரு, இதுதான் அடுத்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சினிமாவுக்கும் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வந்தது. இப்படி சொல்ல முடியுமா, இப்படி ஒன்று பண்ண முடியுமா, இவ்வளோ யதார்த்தமா ஒரு விஷயத்தை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த 20 நிமிஷம் உரையாடல். ஸோ எப்படி அந்த நிஜ வாழ்க்கை மாதிரி ஒரு படத்தை சொன்னாரோ, இப்போ நிஜ வாழ்க்கையில் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சதோ, எப்படி ஒரு அமைதி கிடைச்சிருக்கோ, எப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோ, அதே சந்தோஷமும் அதே வெற்றியும் நிரந்தரமாக இருக்கட்டும். சேரன் சாருக்கும் ஜிவி சாருக்கும் மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு படத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் பெட்டி கேஷ் வச்சுக்கிட்டு இந்த கல்ல வச்சுக்கிட்டு சுத்திட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் பேட்டா கொடுப்பாரு. அப்படிதான் எனக்கு முதல்ல பழக்கம் அவரு. அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண வரும்போது என்கிட்ட சான்ஸ் கேட்கும்போது, கல்யாணம் ஆயிடுச்சு சார், இங்க மெட்ராஸ்ல யாருமே தெரியாது, ஒரு ஊர்ல இருந்து தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் பஸ்ல தான் சார் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னா, நான் இல்லையா இப்பதான் சேர்த்தேன், நான் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஒல்லியா ஒருத்தன் அதுதான் தேனை பண்ண அப்படின்னு. ஸோ இல்லை சார் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னார். ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறமா டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனதும் சரி, நடிகர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நேற்று வரை கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைய பார்த்தவன் தான் சேரன். வெறும் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் பார்க்கல. உயர்ந்திருக்கலாம், 4 தேசிய அவார்டு வாங்கியிருக்கலாம், நிறைய இது பண்ணியிருக்கலாம், பட் நிறைய கஷ்டங்களையும் பார்த்திருக்கான் அப்படின்றது வெகு சிலருக்கு தான் தெரியும், அவங்க ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி வெகு சிலருக்கு தான். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்னா, அவனுடைய படங்களை மட்டும் உலகம் பூரா இருக்கிற தமிழ் திரைப்படங்க ரசிகர்கள் படங்களை மட்டும் ரசிக்காம, அவன் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது தங்களுடைய குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்து அவங்க இது பண்ணும்போது தான் சேரன் எந்த அளவுக்கு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்கான்றது எனக்கே தெரிஞ்சது. சேரனுடைய இந்த மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து மாறி இந்த திரைப்படம் ஒரு புது கலர் இருக்கு. எல்லாருமே மாற்றத்தை விரும்பி வேற ஒரு தளத்துல பயணிக்கணும்னு நினைச்சு போகும்போது அதை சரிவர கையாள தெரியாது. ஒரு சின்ன ஒரு கை நழுவி போயிடும் அல்லது கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கும். ஆனால் ஜேகே என்ற திரைப்படம் கொஞ்சம் கூட அதில் பிசராமல் இருக்கு. அதனுடைய காட்சிகளாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், நடித்த கலைஞர்கள், ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இப்ப உள்ள ஒரு படம், இன்னைக்கு இருக்கிற ஒரு டைரக்டர்ஸோட போட்டி போடக்கூடிய ஒரு திரைப்படமாக ஜேகே இருக்கு. நிச்சயமாக இந்த திரைப்படம் எல்லாரும் மனசுலையும் போய் இடம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் காத்திருக்கேன். ஒரு எளிமையான மனிதர் உள்ள வரும்போது நம்ம கதிர் படம் அந்த மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா. சேரன் படம் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் சினிமாவில் முதல் படத்துல இருந்து அவர் இன்னும் ஒரு 50 படம் எடுப்பார்னு நினைக்கிறேன். எல்லா படத்திலும் இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டும் நம்ம சொல்லி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பேன். தயவுசெய்து அதுக்கு ஒரு கிளாப் அடிங்க ப்ளீஸ். நான் கூட குத்துப்பாட்டுலாம் வச்சு படத்தை வின் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலா இந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு அம்மா வருஷம் ஆடினாங்க. ஆக்சுவலா ஸோ ஒரு for him movie making is very sincere, which is very close to his art. That was very very highly appreciated thing. இந்த படம் நல்லா ஓடணும், இன்னும் ஒரு 20-30 படம் எடுப்பாரு, நல்லா ஓடணும். அவர் வச்சுட்டு நான் பார்ட் 2 எடுக்கலான்னு இருக்கேன், திரும்ப டிடெக்டிவ் ஆஃபீஸரை. அது எப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண எடுப்பார், ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நல்லா ஓடணும். சேரன் என்ன மாதிரி ஒரு உணர்ச்சிபூர்வமான இடியட். இன்றைக்கு வரைக்கும் அவன் படங்கள்ல யதார்த்தம், மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனுடைய மண் வாசனை. அது மட்டும் இல்ல, குடும்பத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்ற அழகி இருக்கும். இன்னைக்கு தவமாய் தவம் மாதிரி ஒரு படம் நான் பண்ண முடியலையாடான்னு சொல்றேன். அது தவமாய் தவம் இருந்தென்னா உள்ள திளைச்சிருக்கும். அதில் நடிச்சவங்க நான் பார்ப்பேன், வாழ்க்கையை பிழிஞ்சு கொடுப்போம். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். நான் கிழக்கே ஒரு படம் வரும்போது எல்லாரும் அவன் கிராம படம் இருக்கு, லாய்க்கு கோவம் சிவபிரஜா படம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இளைஞர்களுக்கு முன்னால் சேரன் தவமாய் தவம் இருந்தல, ஆட்டோகிராஃப் இல்ல, பாரதி கண்ணம்மா இல்ல, இப்படியும் படம் பண்ண முடியும் என்பதாக ஒரு மாடர்ன் டெக்னிக்ல பிந்தி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஐ
அதனால் இதில் மிக பிரமாதமாக அவன் வெற்றி அடையவும். இந்த படத்தை வந்து நான் 0 பேலன்ஸ்ல அந்த படத்தை ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல நாங்க இருக்கோம், நீங்க இந்த படத்தை பண்ணுங்க, நாங்க இருக்கோம், நீங்க தைரியமா செய்யுங்கன்னு எனக்கு பினான்சியலா, ஏன்னா என்னோட படங்கள் வந்து பெரிய மார்க்கெட் ரீதியா 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ற படங்கள் கிடையாது. வெறும் ஒரு 5 கோடிக்கு எடுக்கிறோம், அது 6 கோடி சம்பாதிச்ச பெரிய விஷயம் இல்ல, 5 கோடியே கிடைச்சா கூட பெரிய விஷயம். அந்த மாதிரி படங்களுக்கு என்னை நம்பி, என்னுடைய படத்தை நம்பி, என்னுடைய படத்தை ரசிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள், கமல்நாயன் சார்ல இருந்து, ராஜவேலு சார்ல இருந்து, ஜஸ்வந்த் மண்டார்ல இருந்து, ஜெமினி லேப் வரைக்கும் இந்த படத்துக்கு அவ்வளவு பணத்தை அவங்க முதலீடு பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பைசா என்னோட சொந்த பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் எனக்கு முதலீடு செஞ்சு என்னுடைய திறமை மேல் நம்பிக்கை வச்ச அத்தனை நண்பர்களுக்கும் உளமார்ந்த மனமார்ந்த நன்றி.